தேவயானி பொண்ணு இனியா டேரக்டர் லிங்குசாமி காலில் விழுவாங்கன்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. எதுக்காக அவங்க காலில் விழுந்தாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரிகமபா சீசன் 5ல் ஒரு கண்டஸ்டண்ட்டாக வந்திருக்கவங்க தான் இனியா அவர்கள். இவங்க தேவயானியோட பொண்ணுன்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. ஏன் அப்படின்னா இவ்வளோ பெரிய ஃபேமஸான ஆக்டரோட பொண்ணு எதுக்காக ஸ்டேஜ் ஏறி பாடணும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே நிறைய கேள்விகள் இருந்துக்கிட்டு இருந்தது. இதை தொடர்ந்து தான் விபியுமே கேட்டிருப்பாரு, நீங்கள் இவ்வளோ பெரிய ஆக்டராக இருந்துக்கிட்டு எதுக்காக உங்களோட பொண்ணை வந்து ஸ்டேஜ் ஏறி அழைச்சிட்டு வந்திருக்கீங்க? நீங்கள் நினச்சிருந்தா உங்கள் டேரக்டர்கிட்டே பேசி நீங்கள் ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கலாம் பாட்டு பாடுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அப்போ தேவயானி ஒரு சூப்பரான பதிலை சொல்லியிருப்பாங்க. என் பொண்ணு என்னவா வந்து அவள் லைஃப்பில் சாதிக்கிறாளோ அதுதான் அவளுக்கு லைஃபு. அவள் வந்து லைஃப்பில் இருக்கிற பிரச்சனையை ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த சரிகமபா மேடம் யாருக்குமே கிடைக்காதே, அதனால சொல்லிட்டு அவளோட திறமையை வெளிக்காட்டணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இதில் முறைப்படி அவளை மியூசிக் கிளாஸ் அனுப்பி வச்சு பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவள் ஆசைப்பட்ட போது நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்திருக்கேன். ஒரு அம்மாவாக என்னோட கடமையை நான் செய்கிறேன், துணையாக இருப்பேன். ஆனால் நான் வந்து என்னோட பவரை வச்சு நான் அவளை கூட்டிகிட்டு வர மாட்டேன் சினிமா இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை கேட்டதுமே எல்லாருக்குமே ரொம்பவே ஆச்சரியமாயிட்டு, என்னடா இந்த அளவுக்கு வந்து ஒரு ஆக்டர் அவங்களோட பொண்ணை வச்சுருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இனியோட வாய்ஸு ரொம்பவே ஃபேமஸ் ஆனது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஒரு பாட்டிலேயே அவங்களோட வாய்ஸை கேட்ட ஜட்ஜஸுமே வந்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. இவ்வளோ சூப்பராக பாட்டு பாடுற அப்படின்னு சொல்லிட்டு. இதை தொடர்ந்து இப்போ சரிகமபா சீசன் 5யோட முதல் வாரமாக இனியா அவர்கள் ஆனந்தம் படத்திலிருந்து பல்லாங்குழியில் வட்டம் பார்த்தேன் பாட்டு பாட போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டை பாடுறது மூலயமா ஜட்ஜஸுமே வந்து நல்ல கமெண்ட்டை சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி அவங்கள செலக்ட் பண்ணும் போதே தேவயானி படத்தில் இருக்க பாட்டை தான் பாடியிருந்தாங்க, மயில் போன்ற பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 2வது வாட்டி பாடும்போதும் தேவயானி நடித்த ஆனந்தம் படத்தில் உள்ள பாடலை பாடுறது ரொம்பவே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு வராங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்களும் அவங்கவுங்க கமெண்ட்ஸை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நல்ல வளர்ப்பு, அது மட்டும் இல்லாமல் நல்லா பாட்டு பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் வீக்காக பார்த்தீங்கன்னா சரிகமபாவில் இனியா அவர்கள் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை தொடர்ந்து எல்லாருமே வந்து நல்ல கமெண்ட்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது டேரக்டர் லிங்குசாமி அவர்களும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த அளவுக்கு உன் பொண்ணு நீ வளர்த்துருக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேசுகிறாரு. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேவயானி அவர்கள், நான் வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டாக வந்து நான் இந்த பேரண்ட்ஸோட உட்காந்து பார்க்கணும், அதுதான் என்னோட ஆசை, அதுதான் என்னோட வளர்ப்பு. அவள் ஒரு கண்டஸ்டண்ட்டாக பாட்டு பாடணும், அதுதான் அவளோட ஆசை. அப்போ தான் எல்லோரும் ஈக்குவல் அப்படிங்கிறது ஒரு மைண்ட் செட்டுக்கு வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நார்மலான எல்லா அம்மாக்களோடையும் சேர்ந்து தேவயானி உட்காந்துக்கிறது ஒரு நேச்சுரலான ஒரு விஷயமா தான் இருக்குது. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டு பாடி முடிச்சதுமே லிங்குசாமி அவர்கள் இனியாவை பார்த்து நல்லாவே பாட்டு பாடுற அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதனால சொல்லிட்டு தேவயானி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இனியாவை மேடையிலே தூக்கி சுற்றியிருப்பாங்க. இனியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே டேரக்டர் லிங்குசாமி காலிலே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருப்பாங்க. இதை பார்த்தோன்னே எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்கும். ஏன்னா இந்த அளவுக்கு வந்து நல்லபடியாக ஒரு பொண்ணை வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை பற்றின கருத்துக்களை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இது போல் அப்டேட்டுகளுக்கு நம்ம சால்ட் டப்பா சேனலை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.